ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே நம்ம மீன் சம்பல் செய்ய போகிறோம். ஃபிஷ்ஷில் ஒரு வகை டிஷ் செய்ய போகிறோம். செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஈஸியான வேலை. மீன் சம்பல் செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, டுடே நான் இந்த மீன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சார்டின் மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இக்கான் சார்டின். ஸோ இதை இப்போ நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, சிறிதளவு மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், சிறிதளவு உப்பு, சால்ட். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு 6 துண்டு மீன் தான். ஸோ அதுக்கேற்ற ஒரு ஹோலண்ட் வெங்காயம், ஒரு நார்மல் வெங்காயம், ஒரு பாதி தக்காளி பழம், இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிப்போம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் எண்ணெய் சூடு ஏறட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே எண்ணெய் சூடு ஏறின பிறகு நம்மளோட மீன் துண்டை ஒன்று ஒன்றா நம்ம இப்படி போட்டு பொரித்து எடுத்துப்போம். ஓகே, எல்லா மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நார்மலாக நாங்கள் மீன் சம்பல் செய்கிறதா தான் இப்படி தான் செய்வோம். ஒரு 2 துண்டு மீன் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வேலை சமைச்சிங்கனாலும் அது வந்து நிறைய கொடுக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி மீனோட சிதையை ஒண்டி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நம்ம வெறும் அதோட சிதையை ஒண்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இன்னொன்று, நான் வந்து 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் ஃபிஷ் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா அதோட முள்ளெலாம் நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அதனால். ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி எல்லா மீனையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஓகேங்களா, நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, மீனெல்லாம் நல்லா நான் வந்து அதோட அந்த முள்ளையும் சதையும் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அதே சட்டியில் தான் வந்து சம்பல் செய்ய போகிறோம். ஓகே ஓகே நறுக்கிய வெங்காயம். ஓகே, ஒரு ஹோலண்ட் வெங்காயம், ஒரு நார்மல் வெங்காயம். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயில். ஓகேங்களா, அப்புறம் அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, அது கூட நறுக்கிய டொமேட்டோஸ். ஓகே, கொஞ்சம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஓகேங்களா, ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைத்த மிளகாய் சாறு வந்து ஆட் பண்ண போகிறோம். காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்பயுமே அரைத்து வச்சுப்போம். ஸோ அதை தான் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் ட்ரை சில்லி பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஓகேங்களா, ஓகே, நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு. ஓகே, உப்பு ஆல்ரெடி ஃபிஷ்ஷில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அந்த மிளகாய் நல்லா வேகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மீன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஓகே, நான் லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் அந்த கிரேவி அந்த மீனோட மிக்ஸ் ஆகி அது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு தான். ஓகே, லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. ஒரு 4 மினிட்ஸ் போதும். அதெல்லாம் நல்லா கிரேவியாக சுண்டி வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஒரு 4 மினிட்ஸ். ஓகே ஓகே நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்மளோட மீன் சம்பளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சுவையான நம்ம மீன் சம்பல் ரெடி. ஆக்சுவலி நீங்கள் இதை சப்பாத்தியில் வெறும் சாதத்தில் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது காமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபுட் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். குக் வித் லவ்.